Hey guys, vanakkam. This is Karthika from Karthika's Lifestyle. So guys, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரோ வீடியோல என்ன மேக்கப் போட்டிருந்தேன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு லேட் இல்லாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீனா இருக்கணும், எந்த டர்ட்டுமே இருக்கக்கூடாது. சோ அதுக்கு அடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போறோம். நான் நிவியாவோட லைட் மாய்ஸ்சரைசர் இந்த இதை அப்ளை பண்ண போறேன். இது நான் 85 rupeesக்கு வாங்கினேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்க மேக்கப் பண்ணும்போது. சோ அந்த ஸ்டெப் மட்டும் நீங்க தவிர்த்துறாதீங்க. ஓகே, அடுத்து நம்ம லிப் பாம் அப்ளை பண்ண போறோம். லிப் பாம்க்கு நான் பேபி லிப்ஸ் லிப் பாம் அப்ளை பண்ண போறேன். இது நான் சம்திங் 60 rupeesக்கு சம்திங் நான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிப் பாமும் லிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஓகே, இது உங்க லிப்ஸ் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா வச்சிருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இது. ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாவே. சோ அடுத்து பிரைமர் யூஸ் பண்ண போறோம். பிரைமருக்கு நான் இந்த கிளாரன்ஸ் பாரிஸ் இது ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் தான். ஓகே, ஹைட்ரா எசென்ஷியல் ஜெல் சார்பெட் ரிசல்டன்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் கொஞ்சம் கூலிங் ஜெல். ஓகே, இது மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும் அண்ட் பிரைமராகவும் உங்களுக்கு ஆட் பண்ணும். ஸோ நீங்க இது தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எனக்கு யாரோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆயிலியா இருக்கிற பேஸ்ட் எல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. இது சோ ஓகே, பிரைமர் அப்ளை பண்ணியாச்சு. பிரைமருக்கு அடுத்து நம்ம ஐ மேக்கப் தான் பண்ண போறோம். ஐ மேக்கப்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் போடுவோம் இல்லையா? கன்சீலர் நம்ம போட போறது கிடையாது. கன்சீலர் பதிலா சிசி கிரீம் போட போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் சிசி கிரீம் எடுத்துக்கிறேன். சிசி கிரீம் எடுத்துட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல போடுங்க. இந்த சிசி கிரீம் நான் 99 rupeesக்கு வாங்கினேன். சோ இது ஸ்டோர்ஸ்ல தான் நான் வாங்கினேன். நான் பாரி ஐட்டம் ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கினேன். சோ நான் அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ண போறோம்னா பவுடர் தான் மூவ் பண்ண போறோம். ஓகே, நம்ம காம்பாக்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. பாண்ட்ஸ் டால்க் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது பெரிய பேக். நான் எவ்வளவு வாங்கினேன்? இது நான் 90 rupeesக்கு நான் வாங்கிருக்கேன். அண்ட் இதுல 10 rupees பேக்கும் இருக்கு, நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். ஐஸ் சுத்தி அண்ட் நீங்க எங்கெல்லாம் சிசி கிரீம் அப்ளை பண்ணீங்களோ அங்க மட்டும். ஓகே, இப்போ நீங்க பிளெண்ட் பண்ண போறது கிடையாது, டஸ்ட் பண்ண போறோம். தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டஸ்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான், எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம ஐ மேக்கப் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்.
ஸோ ஐ மேக்கப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த மேபிளின் சோடா பப் இந்த ஐ ஷேடோ பேலட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் வந்து 2 ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே, தட் மீன்ஸ் 2 ஷேட் தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, இதுல இருந்து சில்லின்ற ஷேட் எடுத்து நான் என்னோட ஐலிட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த சில்லிங்கிற ஷேட் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன அப்ளை பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு சோடா ஃபிஸ் அப்படின்ற ஒரு ஷேடு இருக்குல்ல, இந்த ஷேடு, தட் மீன்ஸ் இது வந்து ஒரு கிளிட்டரி ஷேடு. இதை வந்து நம்ம இங்க இருக்கல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐ இருக்குல்ல, அங்க அப்ளை பண்ண போறோம். ஓகே, இதையும் நம்ம கையிலே தான் அப்ளை பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியுதா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஐ ஷேடோ இங்க 2 ஐஸ்லயும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இவ்வளவுதான் நம்ம ஐ ஷேடோ, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஐ ஷேடோ, வெறும் 2 ஷேட் வச்சு. ஸோ அடுத்து நம்ம எதுக்கு மூவ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காஜல். ஸோ காஜலுக்கு ஓகே, நான் வந்து ஏடிஎஸோட இந்த காஜல் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த காஜல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஏடிஎஸ் ஜஸ்ட் 30 rupees தான் நான் வாங்கினேன். சரி, கம்மி அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அஃபோர்டபுள் ரேட்ல. இது நீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் எவ்வளவு டார்க்கா அப்ளை பண்ணிருக்கேன். சோ நான் வந்து அப்பர் வாட்டர் லைன்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்பர் ஐலிட்லயும் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டேன். காஜலுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஐலைனர் போறோம். ஐலைனருக்கு நான் வந்து இன்சைட்டோட ஐலைனர் யூஸ் பண்ண போறேன். இதுதான் அது. இது ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல வாங்கினேன். 75 rupees, ஜஸ்ட் 75 rupeesக்கு வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வேமா ட்ரை ஆயிடுது, உங்களுக்கு வந்து ஈஸி டு டேக் ஆஃப். ஓகே, ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகல, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமா. ஓகே, நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் விங் ஐலைனர் எல்லாம் போட போறதுல சும்மா நார்மல் தான் போட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அப்படியே எவ்வளவு டிஃபைன்டா இருக்குல்ல, அது மாதிரி ரொம்ப டிஃபைன்டா இருக்கும். சோ அடுத்து வந்து நம்ம மஸ்காரா மூவ் பண்ண போறோம். மஸ்காராக்கு வந்து நான் வந்து லாஷ் பிளாஷ் ஆக்டிவ் கவர் கேர்ளோட இந்த மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். சோ ஓகே, இதான் நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். இதோட ஸ்பூல் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். சோ இங்க பாருங்க, இஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ், ஓகே, இப்போ நம்ம ஐப்ரோஸ் மூவ் பண்ண போறோம். ஐப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஸ்காராவே தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இதே மஸ்காரா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மஸ்காரா வந்து நீங்க ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, இப்போ பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இதே இதை இங்க பண்ணிடலாம். இதுல வந்து ஐப்ரோ மஸ்காரால வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் நான் ரொம்ப இருக்கக்கூடாது. கொஞ்சமா ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்கா ஒரு பார்க்கவே முடியாது. ஓகே,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம இப்போ ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ண போறோம். ஓகே, சிசி கிரீம் எடுத்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் இருக்குல்ல இங்க போட்டு ஓகே லிட்டில் ப்ராடக்ட் ஓகே போட்டு உங்களோட இப்படி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி இது கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துட்டு உங்க ஐப்ரோஸ்ல லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஐஸ் வந்து ரொம்ப ஷேப்பா இருக்கு. ஸோ ஷேப் ஆயிட்டு அடுத்து நம்ம பிபி கிரீம் மூவ் பண்ண போறோம். யூஸ் பண்ண போற கிரீம் தான் எடுத்து இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி கிரீம். உங்களோட நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு பிளண்ட் பண்ணு. ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ண போறோம். தட் மீன்ஸ் அதே பான்ஸ் பவுடர் தான் பண்ண போறோம். அவங்க அப்ளை பண்ணிப்போம். போக பாருங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்க எனக்கு காம்பேக்ட் பவுடர் தான் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க காம்பேக்டே போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லிப் லைனர் போட்டுக்கலாம். லிப் லைனருக்கு வந்து நான் இந்த ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன கம்பெனி, பான்ஜோர் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது ஸ்டோர்ஸ்ல தான் நான் வாங்கினேன். ஜஸ்ட் ஐ திங்க் 50 சம்திங், ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல இருந்துச்சு, நான் வாங்கினேன். அண்ட் இதை லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த கலர் ரெண்டும் ஒன்று சேர்த்தேன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் சேர்த்து சூப்பர் கலர் வந்து வரும். அதுக்காக தான் நான் இது ரெண்டும் ஒன்று சேர்த்தேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம முடிஞ்சு ஹேர் ஸ்டைல் போறோம். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் என்னோட இதை அவுத்துக்கிறேன் பண்ணேன். உங்க ஹேரை நல்லா கோம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு கோம் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கோம் பண்ணிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பிளாக் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இது பண்ணிட்டு நீங்க வந்து இப்படி புல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பஃப் மாதிரி வர மாதிரி புஷ்னு. ஓகே, புல் பண்ணிட்டு இந்த ஹேர் ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கோங்க.
வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுங்க ரெண்டே. நல்லா எண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இத புல் பண்ணிடுங்க. இப்படி புல் பண்ணி கிளம்சி பன் தான். எடுத்து இப்படி சர்க்கிள் பண்ணுங்க. இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கிளம்சி பன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப சிம்பிளான பன். இப்படி புல் பண்ணி ஓகே. நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிளம்சியான ஒரு சூப்பரான ஒரு பன் கிடைச்சிடும், ஸ்டைலிஷான பன். சோ அவ்வளவுதான், மேக்கப் வந்து ஃபினிஷ்ட். ஓகே, ஓகே, இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல எனக்கு என்னோட குவரிஸ், உங்களோட குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன்.